ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் லட்டு செய்யலாம். அதுக்கு அரிசி மாவும் தேங்காய் துருவலும் போட்டு ஒரு லட்டு செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்தாச்சு. 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/4 கப்பு நெய் போட்டுக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1/4 கப்பு நெய். இப்போ இந்த நெய்யையும் இந்த அரிசி மாவையும் நல்லா வறுத்துக்கலாம். நெய்யிலேயே இந்த அரிசி மாவு நல்லா வறுபட்டு எடுக்கலாம். நெய்யும் அரிசி மாவை நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு வேற பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு பேனில் 1/2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தேங்காய் துருவல். நீங்கள் அதை டெசிகேட்டட் கோகோனாவும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் தேங்காவை துருவியும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை தேங்காவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா, நமக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நல்லா நெய் தடவிக்கிட்டு இப்போ இதை நம்ம உருண்டைகளில் லட்டை பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிப்பொடி லட்டு, அதாவது அரிசி மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியானது அரிசி மாவில் செய்கிறது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம், புது ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.